பிரைஸ் தி லார்ட். இந்த கால வேளையிலும் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் ஒரு வேத வசனத்தை தியானிப்போம். லூக்கா 12 அதிகாரம் 30வது வசனம். லூக்கா 12:30. இவைகளெல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள், இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உடைய பரம்பிதாவானவர் அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த வேத பகுதியில் நீங்கள் மத்தேயுல வாசித்தா அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள் என்று இயேசு சொல்கிறார் 6:32. மத்தேயு 6:32. லூக்காவில் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள், இவைகள் உங்களுக்கு வேண்டியதென்று பரமபிதா அறிந்திருக்கிறார் என்று இங்கே இயேசு சொல்கிறதை காண்கிறோம். இன்றைக்கு இந்த வசனத்தோட கடைசி வார்த்தை, கர்த்தர் உங்களுடைய பரமபிதா அறிந்திருக்கிறார். எவைகளெல்லாம் அறிந்திருக்கிறார்? அநேக காரியங்களை அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய தேவைகள் இன்னதென்று அவர் அறிந்திருக்கிறார். வெறும் உணவு உடை மாத்திரமல்ல, நம்முடைய சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறதான தேவன், நம்முடைய பாடுகளை வேதனைகளை அறிந்திருக்கிறதான தேவன். எபேசு சபையை பார்த்து, சிமர்னா சபையை பார்த்து இயேசு சொல்லும்போது, நீ படுகிற உபத்திரவத்தை நான் அறிந்திருக்கிறேன், நீ நெருக்கப்படுகிறதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். அந்த சிம்னா சபை மிகவும் நெருக்கப்பட்டது, அந்த நெருக்கப்பட்டதான சூழ்நிலையை அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். இன்னும் வேதத்தில் அநேகரை நாம் தியானிக்க முடியும். குறிப்பாக தாவீது அப்சலோமுக்கு பயந்து மக்னாயிம் போன போது அங்கே பர்சிலா என்று சொல்லக்கூடியதான ஒரு மனிதனை ஆண்டவர் தாவீதுக்காக ஏற்படுத்தி வைத்திருந்தார். ஆண்டவர் தெரியும், அப்சலோமு பயந்து தாவீது வீட்டை விட்டு வெறுங்காலாக வனாந்திரத்துக்கு நடந்து போகிறார், யோர்தானை கடந்து போகிறார், அவருக்கு தேவை இருக்கிற என்பதை ஆண்டவர் அறிந்திருந்தார். பாருங்க, காலில் செருப்பு போடக்கூட நேரம் இல்லையோ, இல்லை அதுக்குரிய சூழ்நிலை இல்லையோ, அவர் வேகமாக வீட்டை விட்டு புறப்பட வேண்டியதான ஒரு சூழ்நிலை வந்தது. அப்சலோமும் ஜனங்களும் வந்து இவர்களை கொன்று போடுவார்களோ என்று சொல்லக்கூடியதான பயத்தோடு கூட தாவீது வீட்டை விட்டு புறப்பட்டு போகிறார். அவரோட கூட ஒரு சேனையே புறப்பட்டு போகிறது. ஆனால் தாவீதுக்கு எவைகள் வேண்டியதென்று ஆண்டவர் அறிந்திருந்தபடினாலே அவனை பர்சிலா என்று சொல்லக்கூடியதான, பர்சிலா என்ற வார்த்தைக்கு அர்த்தம் இரும்பை போன்றதான இதயம் உள்ளவன். அப்போ இரும்பை போன்றதான இதயம் உள்ளதான அந்த பர்சிலாவை ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருந்தார். அவர் செல்வந்தனான மனிதனாய் காணப்பட்டார். தாவீது ராஜாவை பராமரிக்கக்கூடிய ஒரு நல்ல இதயம் உள்ளவராக இருந்தார். இன்றைக்கி அநேகருக்கு அவிதமான இதயம் கிடையாது. நீங்கள் 1 சாமுவேல் 25 வாசிக்கும் போது தாவீது ஒரு செல்வந்தனான அந்த அபிகாயிலுடைய புருஷன் நாபால் இடத்துல ஆள் அனுப்பி, உம்முடைய குமாரனாகிய தாவீது சொல்லி அனுப்புகிறான், நல்ல நாளில் வந்திருக்கிறோம், உங்கள் கைக்கு நேரிடுவதை கொடும் என்று சொன்னபோது நாபால் தாவீதுடைய சேவகரை வசைபாடி அனுப்பினான். ஒன்றுமே கொடுத்து அனுப்பவில்லை, அவன் வாயில் வந்தபடி பேசி அனுப்பிவிட்டான் என்று வாசிக்கிறோம். அன்றைக்கு நாபாலுடைய வீட்டில் கொளுத்த விருந்து நாம் அந்த பின்பகுதியில் வாசிக்கும்போது ராஜா வீட்டில் உள்ளதான விருந்து ஒப்பான விருந்து காணப்பட்டது. நாபால் வெறித்திருந்தான் என்று நம்ம அந்த அதிகாரம் கடைசியில் வாசிக்கிறோம். அவ்வளவு செல்வந்தனான நாபால் வீட்டில் வசதியான எல்லா சாப்பாடு பதார்த்தங்கள் இருக்குது, அதை அநேக ஆடுகளை சமைத்து சாப்பாடு செய்யப்பட்டது. ஆனால் தாவீதுக்கு கொடுக்க, தாவீதுடைய சேவகருக்கு கொடுக்க மனமற்றவனாய் காணப்பட்டான். ஆனால் இந்த பர்சிலா என்று சொல்லக்கூடியதான செல்வந்தனான மனிதன் தாவீதையும் அவனோட கூட இருந்தவர்களையும் பராமரித்தான். பராமரிப்பதற்கு காரணம், கர்த்தர் தாவீதை அறிந்திருந்தார். தாவீதினுடைய இருதயத்தை ஏற்றவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் இருதயத்தை ஏற்றதான தாவீது போகிற இடமெல்லாம் அவனை பராமரிக்க வேண்டியது, அவனை பாதுகாக்க வேண்டியது ஆண்டவருடைய கடமையாக இருக்கிறது. என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் கூட உங்களை பராமரிக்க கர்த்தர் அறிந்திருக்கிறார். உங்களுடைய தேவைகளை சந்திக்க ஆண்டவர் அறிந்திருக்கிறார். உங்களுடைய எதிர்காலத்தை குறித்தான கவலை உங்களுக்கு தேவையில்லை. இந்த வசனம் வாசிக்கும் போது உலகத்தார் இவைகளை உலகத்தார் நாடி தேடுகிறார்கள், கவலைப்படாதிருங்கள், உங்களுக்கு இவைகள் தேவை என்பது ஆண்டவர் பரமபிதா அறிந்திருக்கிறார் என்று நாம் வாசித்தோம். பிரியமானவர்களே, உங்களுடைய எதிர்காலத்தை குறித்தான பயம் உங்களுக்கு தேவையில்லை, எதிர்காலத்தை குறித்தான கவலை உங்களுக்கு தேவையில்லை. ஆனால் உங்களுடைய தேவைகளை ஆண்டவரிடம் சொல்ல வேண்டியது மாத்திரம்தான் உங்கள் கடமை. உங்கள் இவைகளை
ஆண்டவர் எவைகள் உங்களுக்கு தேவையோ அவைகளை அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். வேதத்தில் அநேக சம்பவங்களை வாசிக்க முடியும். சூழ்நிலைக்கு தகுந்தபடி உங்களுக்கு சூடாக கொடுக்கிற தேவன். நம்ம யோவான் 21 அதிகாரம் எல்லாரும் தெரியும். சீசர்கள் பேதுரு தலைமையில் எல்லாரும் மீன் பிடிக்க போனார்கள். ஆனால் ராத்திரி முழுதும் பிரயாசப்பட்டது ஒன்று அகப்படவில்லை. இயேசு காலையில் வந்து கரையில் என்று கேட்கிறாரு, புசிக்கு ஏதாயிலும் இருக்கிறதா? அவள் சொல்லுகிறார்கள், ஒன்றும் இல்லை ஆண்டவரே, ஒன்றுமே இல்லை. அப்போ இயேசு சொல்லுகிறார், வலு பக்கமாக வலையை போடுங்கன்னு சொல்லி அவளை மீன் பிடிக்க வைத்தார். நீங்கள் லூக்கா 5 அதிகாரத்தில் ஆழத்தில் போங்கள் என்று பேதுரு சொன்ன இயேசு இங்கே ராமுழுதும் பிரயாசப்பட்ட களைப்பாக இருக்கிறத பார்த்து நீ ஆழத்தில் போக வேண்டியதில்லை, வலு பக்கமாக வலையை போடுங்கன்னு சொல்லி அந்த வலையிலையும் மீன்களை கொடுக்க ஆண்டவர் அறிந்திருந்தார். அது மாத்திரமல்ல, அவர்கள் கரையில் வந்தபோது ராமுழுதும் பிரயாசப்பட்டவர்கள், குளிரில் கஷ்டப்பட்டவர்கள் பசியோடு வருகிறன்னு சொல்லி கறி நெருப்பில் மீன் வைத்து பொரித்து அவளை சாப்பாடு அப்பத்தையும் ஆயத்தம் பண்ணி சூடான சாப்பாடு கொடுக்க ஆண்டவர் அறிந்திருந்தார். பிரியமானவருடைய வாழ்க்கையில் ஃப்ரெஷ்ஷான காரியத்தை, நல்ல சூடான காரியத்தை, நல்ல புதுமையான காரியத்தை செய்ய அவர் அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறார். ஒருவேளை மனிதர்கள் உங்களுடைய சூழ்நிலைகளை அறியாமல் இருக்கலாம், மனிதர்கள் உங்களுடைய தேவைகளை அறியாமல் இருக்கலாம், நீ நம்பினவர்கள் உங்களுடைய கஷ்டத்துக்கு உதவி செய்யாமல் இருக்கலாம். ஆனால் உங்களுடைய இன்னது தேவை என்பது உங்களுடைய பரமபிதா, நம்முடைய பரமபிதா, நான் சேவிக்கிற ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அப்போ அறிந்திருக்கிற ஆண்டவருக்கு நாம் நன்றி உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அறிந்திருக்கிற ஆண்டவரிடத்தில் நம்முடைய விண்ணப்பங்களை ஏறெடுக்க வேண்டும். நாம் அமைதியாக இருப்போமானா எதுவும் பெற்றுக்கொள்ள முடியாது. பிரியமானவர்களே, உங்களுடைய வீடுகளில் பிள்ளைகள் இருப்பார்கள், சின்ன பிள்ளைகளாக இருக்கிறாங்க. அந்த பிள்ளைகளுக்கு பஸ் ஃபீஸ் கட்டணும்னு உங்களுக்கு தெரியும், டியூஷன் ஃபீஸ் கட்டணும்னு தெரியும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த பிள்ளைகள் என்ன சொல்லுவார்கள், டேடி நாளைக்கு எனக்கு பஸ் ஃபீஸ் கட்டணும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லுவார்கள். ராத்திரி தூங்கி விடுவார்கள். ஆனால் காலையில் அந்த பிள்ளைகளுக்கு தேவையான எல்லாவற்றையும் நீங்கள் ஆயத்தப்படுத்தி அந்த பிள்ளையுடைய ஃபீஸ் கூட கட்ட நீங்கள் அதுக்குரியதான ஏற்பாடுகளை பண்ணுவீர்கள். ஆனால் இவைகளை அறிந்திருக்கிறீர்கள். ஆனால் எப்போ தேவை என்பது அந்த பிள்ளைகள் உங்களுக்கு சொல்லுகிறார்கள், நினைப்பூட்டுகிறார்கள். உங்களுக்கு கூட தெரியும், நினைப்பூட்டுகிறார்கள். உடனே அந்த காரியத்தை நீங்கள் செய்கிறீர்கள். இதை பார்க்கலும் நம்முடைய பரமபிதா நம்முடைய தேவைகளெல்லாம் அறிந்திருக்கிறார். ஏற்ற வேளையில் செய்ய வல்லமை உள்ளவராக காணப்படுகிறார். ஆகையினாலே இந்த காலவேளை நீ கவலைப்பட வேண்டியதில்லை. நம்முடைய பிரயாசம், நம்முடைய கஷ்டம், நம்முடைய துக்கம், நம்முடைய வேதனை, நம்முடைய குமரல்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற பரமபிதா நம்மோட கூட இருக்கிறார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை துணை நம்முடைய கஷ்டங்களை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், பெற்றெடுத்த பிள்ளைகள் நம்முடைய கஷ்டங்களை அறியாமல் இருக்கலாம், நம்மை பெற்றதான பெற்றோர்கள் நம்முடைய நிலைமையை அறியாமல் சில காரியங்களுக்காக நம்ம மேலே மனஸ்தாபப்படலாம். ஆனால் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன், நாம் படுகிற பிரயாசங்களை அறிந்திருக்கிற தேவன், நாம் படுகிற நிந்தைகளை அவமானங்களை அறிந்திருக்கிற தேவன் நம்மோட கூட இருக்கிறார். அறிந்திருக்கிற தேவன் உங்களுக்கு நன்மை செய்ய ஆயத்தமுள்ளவராய் காணப்படுகிறார். ஆண்டவரை பார்த்து ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், வாழ்த்துறோம். இந்த காலவேளையிலும் உங்களுடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம். அப்பா, அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறது ஆண்டவரே, உடைய தேவைகளை அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறதப்பா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கதாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. தேவை அறிந்து எங்களை ஆண்டவரை போஷிக்கிறவர், உடுத்துவிக்கிறவர், எங்களை நடத்துகிறவர், எங்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்தபடி நன்மை செய்கிற தேவனாக எங்களோட கூட இருக்கிற நன்றியோடு துதிக்கிறப்பா. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். யார் யாரோட வாழ்க்கையில் என்ன தேவை என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க ஆண்டவரே. புலம்பிக் கொண்டிருக்கிறார்களப்பா. ஓ, என் கஷ்டம் யாருக்கு புரியும், என் வேதனை யாருக்கு தெரியும் என்று சொல்லக்கூடியதான் அங்கலாய்ப்போட கூட அமர்ந்திருக்கிற உடைய பிள்ளையோட வாழ்க்கையில் நீங்கள் இடைப்படணும்னு ஜெபிக்கிறோம். அவருடைய தேவைகளை சந்திக்கணும்னு ஜெபிக்கிறோம். தாவே உடைய பிரசனத்தினால அவளை நிறைத்து காக்கணும்னு ஜெபிக்கிறோப்பா. உடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசு மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.